ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் திருநாள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த முஸ்லீம்கள் கொண்டாடப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு விழானே நம்ம சொல்லலாம். இதை ரம்ஜான் மட்டும் இல்லாத ரமலான் என்னும் வார்த்தையாகவும் இதை அழைக்கப்படுகின்றது. ரமலான் என்னும் சொல்லும் அரபி மொழியை சார்ந்தது. இதில் 9வது மாதம் அவர்கள் ரம்ஜான் மாதத்தை கொண்டாடுகிறார்கள். இந்த 9வது மாதம் இந்த மாதத்தை நம்ம தமிழ்நாட்கள் இது 3வது மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் டேட் படி இது 3வது மாதம். அது ரம்ஜான்களுக்கு ஒரு கேலண்டர் இருக்குது. அந்த கேலண்டர் படி அவங்களுக்கு இது 9வது மாதம் அப்படின்னு கருதப்படுறாங்க. இந்த 9வது மாதம் முழுவதுமாக அவர்கள் விரதம் இருந்து இதை அவங்க இந்த வழிபாட்டை அவங்க பண்ணுவாங்க. ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு கதைனே இது சொல்லலாம். அவங்களுடைய முன்னோர்கள் இதை வழிபாடு பண்ணியிருக்காங்க. இதை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயமே சொல்லலாம். ரொம்ப கட்டாயமாகவே இதை அவங்க கருதி இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இது எல்லாமே அவங்களுடைய வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒன்று தான். கேட்டும் பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்ட ஒன்று தான் இதெல்லாம். நான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். முகமது நபி குரானை வெளிப்படுத்திய நாளாக, நினைவு கூறும் நாளாக இந்த நாளை அவர்கள் கொண்டாடப்படுகின்றனர். இதில் இஸ்லாமியத்தில் 5 நூல்கள் ஒரு நூலாக கருதப்படுகின்றது. நிலவின் பிறை காட்சியின்படியும் ஹதீஸ்களில் தொகுக்கப்பட்டுள்ள பல்வேறு வகையான முறைகளின்படியும் மற்றும் வரலாற்றின்படியும் 29 முதல் 30 நாட்கள் வரை இவர்கள் விரதமிருந்து வழிபாடு செய்கிறார்கள். இதில் ரமலான் என்ற வார்த்தை அரேபிய வார்த்தை. இது ரம் அல்லது ரமத், சுடும் வெப்பத்தன்மை அல்லது உணர்தன்மை தரக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த நோன்பானது வயது வந்த இஸ்லாமியர்களுக்கு கட்டாயமான ஒரு கட்டுப்பாடான நோன்பாக இது நிகழ்த்தப்படுகின்றது. இதில் ஈதுல் ஃபித்ர் எனப்படும் ஈகை திருநாளாக சமாதானத்தையும் சகோதரத்துவத்தையும் கொண்டாடப்படுகின்றது. இதில் அனைவரும் உணவையும் அன்பையும் நட்பையும் பரிமாறிக்கொண்டு நிகழ்த்தக்கூடிய ஒரு நன்மை வாய்ந்த நாளாக இந்த நாள் கருதப்படுகின்றது. இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. இதில் ரமலான் எனப்படும் ரம்ஜான் மற்றும் பக்ரீத் என 2 பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. இதில் ரமலான் எனப்படும் மாதத்தில் இறைவனை நேராக அடையக்கூடிய ஒரு நாளாக இந்த மாதத்தை அவர்கள் கருதப்படுகிறார்கள். இந்த மாதத்தில் சாத்தான்கள் அழியக்கூடிய மாதமாகவும் இறைவன் தோன்றக்கூடிய மாதமாகவும் இந்த மாதத்தை அவர்கள் கருதப்படுகிறார்கள். சொர்க்கவாசல் திறக்கப்படும் மாதமாகவும் நரகவாசல் மூடப்படும் மாதமாகவும் மற்றும் கருதப்படுகிறார்கள். இவை அனைத்தும் ஒன்று கூடிய இந்த மாதம் சிறப்பான விழாவாக அவர்கள் இந்த மாதத்தை கொண்டாடப்படுகின்றார்கள். இந்த ரமலான் பண்டிகை செவ்வாய் புதன் பிறை தினத்தன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. இதில் புவியின் அமைப்பிற்கேற்ப ஒவ்வொரு நாட்களில் கொண்டாடப்படுவார்கள். முதல் பிறை தோன்றும் தினத்தில் கொண்டாடப்படுவார்கள். இதில் சவுதி அரேபியா, ஹரத், பக்ரைத், புவைத் உள்ளிட்ட நாடுகளில் கொண்டாடியதற்கு பிறகே நம் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறார்கள். இதை போன்று பல நம்பகத்தன்மை வாய்ந்த விஷயம் இதழில் உள்ளது. இவை அனைத்து விஷயங்களும் குரானில் அடங்கப்பட்டுள்ளது. குரானும் பகவத்கீதை, பைபிள் இவை அனைத்தும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நல்லதை செய்தால் நல்ல கர்மாக்கள் கிடைக்கும், தீயவை செய்தால் தீய கர்மாக்கள் கிடைக்கும். இந்த 9வது மாத ரமத் என்னும் சொல்லக்கூடிய மாதத்தில் அவர்கள் கொண்டாடக்கூடிய நல்ல விஷயங்கள் அவர்கள் செய்தால் அவர்களுக்கு நல்ல கர்மாக்கள் கிடைக்கும், தீய விஷயங்கள் செய்தால் அவர்கள் தீயதை கிடைக்கும் என்பதே ஒரு உண்மையான நம்பகத்தன்மையான ஒரு விஷயம். இந்த மாதத்தில் அவர்கள் கடைப்பிடிக்கக்கூடிய விரதத்தை அவர்கள் பின்வரும் மாதங்களில் அவர்கள் அதற்கான பலன்களை அனுபவிப்பார்கள். இவை அனைத்து விஷயங்களும் முஸ்லிம்களுக்கான மட்டுமல்ல, இந்துக்களுக்கும் இது சமமாக தரக்கூடிய ஒரு விஷயம்தான். அனைத்து பைபிள் மற்றும் குரான், பகவத்கீதை இவை அனைத்திலும் சொல்லப்படக்கூடிய ஒரே விஷயம், நல்ல கர்மாக்களை நாம் செய்ய வேண்டும், தீய கர்மாக்களை நாம் செய்யக்கூடாது என்பது ஒரு விஷயம் மட்டுமே. அனைத்து விதமான பைபிள், குரான் அனைத்து பகவத்கீதையிலும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இது மட்டும். நம் அனைவரும் இந்த விஷயங்களை கடைப்பற்றினால் மட்டுமே போதும், நம் வாழ்க்கை நல்ல முறையில் நடைபெறும். நன்மைகளை செய்து நல்ல முறையில் நன்றாக வாழ்க்கை வாழும் அனைத்து முஸ்லிம் நண்பர்களுக்கும் என்னுடைய இனிமையான ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சேனலை லைக் அண்ட்